you mean by understand? Who's the people know? இடையில கெனிஷாவும் ஜெயபிரவியும் சுத்தாத இடங்கள்ல போகாத இடங்கள்ல கணவன் மனைவி போலதான் சுத்தி வந்தாங்க. அப்புறம் நண்பர்கள் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இப்ப நல்லா இருக்கு அந்த பேர் வேற. அவங்களுக்குள்ள என்ன டீலிங் நடந்துச்சு தம்பி? காதும் வச்சு பேசியிருப்பாங்க. நமக்கு என்ன தெரியும்? Why are you still roaming around with this person? எங்க ஓடல இல்லைங்களா? இங்க தானே இருக்கோம், உங்க கண்ணு முன்னால தானே இருக்கோம். 2 பேர் இருந்தாலும் 10 பேரா இருந்தாலும் உங்க கண்ணு முன்னால தானே இருக்கோம். சிஎம்கே அவ்வளோ பிரச்சனை வந்து சிஎம் ஆயிட்டாரு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. You guys are worried about who broke what, who did what, and what do you mean by understand? I mean, I've only seen blood leave my body for the abuse I have been through. Who's the people know who it is? People, the whole industry. I have met people across the globe when I traveled with Mr. Ravi Mohan for events that I have got him. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இன்டர்வியூல நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் திரு R.S. தமிழன் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சில மாசங்களுக்கு முன்னாடி ஆர்த்தி, ரவிமோகன், கெனிஷா இஷ்யூ போயிருந்தது. அப்ப நல்ல கொஞ்சம் வந்து கம்மியா இருந்தது. ஆனா இப்ப திடீர்னு கெனிஷா அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டு நான் வெளியேறேன் உருக்கமா அந்த பதிவு எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன சார் நடந்திருக்கு? என்ன போஸ்ட் என்ன சொல்ல வராங்க? சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. இனிய தமிழ் மக்களே, உங்கள் கிராமத்து இளைஞர் பாரதிராஜா பேசுகிறேன். எண்டு கார்டு போட்டு ரெக்கார்டா எதை காலம் பண்றீங்க? எனக்கு எண்டே இல்ல, திரிசா இல்லைன்னா நைந்தாரா அப்படின்னு அப்படியே இல்லை. அந்த வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குது. எதுக்காக இந்த பதிவு உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலா அது ரவிமோகன், அவர் பேரு ஜெயம் ரவி, அப்புறம் அதை மாத்தி ரவிமோகன் வச்சுட்டாரு. அவங்க அண்ணன் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் உண்டு, இயக்குனர் உண்டு, எடிட்டர் மோகனுடைய பையன், இப்படி ஒரு குடும்ப பாரம்பரியம் அவங்களுக்கு உண்டு. அவங்க ஜெயம் படத்து மூலியமா அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் அவர் வளர்ந்து வந்தது தெரியும். மிகப்பெரிய ஆர்டிஸ்டா வர வேண்டியவர். பர்சனல் லைஃப் ஃபெயிலியர்னாலதான் அவர் ஃபெயிலியரே ஆனது. ஏன்னா அவர் பெரிய ஆர்டிஸ்டா தான் வந்திருக்கணும். அவர் நடிச்ச படம் தனி உருவெல்லாம் வேற லெவல்ல ஹிட் கொடுத்தாருல்ல. அவர் முழு ஆளுமையான ஒரு ஆம்பளையா இருப்பார் அவர் ஜெயம் ரவி. ஆனா பர்சனல் லைஃப் தோத்து போச்சு. ஆர்த்தியோட திருமணம் பண்ணிட்டு ஆர்த்திக்கு அவங்களுக்கும் குழப்படியாகி கேஸ் போய் டைவர்ஸ் போயிட்டு இருக்குள்ளே இவங்க திருமணத்துல எல்லாம் பொண்ணா கலந்துக்கிட்டாங்க. யாரு? இந்த கெனிஷாவும் ஜெயம் ரவியும். ஏன்னா இவங்க தான் போயிட்டாங்களே, இவங்க ஜெயம் ரவி ஆக்கிடுவோம். அப்புறம் என்ன ரவிமோகன் ஜெயம் ரவியும் அப்படியே போயிட்டு இருந்த டிராவல் போயிட்டு இருந்தது. ஒரு வழக்கு தனியாக போயிட்டு இருந்தது. இதுக்கடையில் முந்தானத்து வந்து இவங்க கெனிஷாவுக்கு எதிராக ஆர்த்தி போய் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க கோர்ட்டில். என்னன்னா இந்த கெனிஷா வந்து சோசியல் மீடியாவில் வந்து தவறாக பேசுது, யார ஆர்த்தியையும் ரவிமோகனையும் வச்சு தவறாக பேசுது. ஸ்டில் டேட்டு அது ஆர்த்தியோட புருஷன் தான், அது தவறாக பேசுது, அதை நான் அதுமாரி பேசக்கூடாதுன்னு சொல்லணும்னா கோர்ட்டும் இந்த மாதிரி சோசியல் மீடியாவிலையோ பொது வலைத்தளங்கள்லையோ நீங்கள் அவங்கள பற்றியான பதிவுகள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் டெலிட்டும் பண்ணாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் வந்து ரொம்ப காயப்பட்டுட்டேன், இந்த இதில் வந்து பல பேர் வாயில ஊந்து எழுப்பிட்டேன், அதனால நான் இந்த வந்து ஊரை விட்டு போறேன். இங்க வந்து உண்மைக்கு மதிப்பு இல்லை, உண்மைக்கு மதிப்பு இல்லை, மதிப்பு பொய்க்கு மதிப்பு சொல்றேன். உடனே தான் சொல்றாங்க போல இருக்கு. அவங்க சொல்றாங்க பொய்க்கு பொய் சொல்றதுதான் மதிப்பு, உண்மைக்கு மரியாதை இல்லை, அதனால நான் எங்க ஊருக்கு நான் திரும்பி போறேன், நான் இன்னொரு வாட்டி கம்பேக் வருவேன், கடவுள் வந்து நேரில் வந்து காட்சி தந்து என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துருவாரு, தீர்த்த பிறகு நான் இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் மறுபடியும் வருவேன், ஒரு ரவுண்டு வருவேன், ஹீரோ அடிச்சா ஹீரோ தான் நடிப்பேன், ரவுண்டு வருவேன்னு சொல்லுவார்ல, மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை போட்டு அது போயிட்டாங்க. இதுக்கு பிறகு இவர் ஜெயம் ரவி சைட்லேருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, ஆர்த்தி சைட்லேயும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இதுதான் அவங்க நடந்த கூத்து. இடையில கெனிஷாவும் ஜெயபிரவியும் சுத்தாத இடங்கள்ல போகாத இடங்கள்ல கணவன் மனைவி போலதான் சுத்தி வந்தாங்க. அப்புறம் நண்பர்கள் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இப்ப நல்லா இருக்கு அந்த பேர் வேற. நல்லா இருக்கே ஏட்டு, நண்பர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜெயபிரியோட இன்டர்வியூ கூட இடையில பார்த்தேன், காசு இல்லை அவ்வளவுதானே, எப்போ ஒன்னிட்ட காசு இல்லைன்னா பாக்கி பெற்ற எப்ப மற்றவங்களாம் என்னப்பா சொல்றது, எப்பா நீ நடிச்ச படம் எல்லாம் ஓரளவு ஹிட்டான படம் தான், சம்பளம் வாங்கினேன், உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, உங்க அண்ணன் என்ன பார்ட்டிஷன் கூட உங்க வீட்டுல பண்ணல, எல்லாத்தையும் காசு வச்சுதானே இருக்காரு, அது ஒரு சிம்பத்தி சொல்றாரு, காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சிம்பத்தி கிரௌண்ட்ல வந்தாருன்னு வச்சேங்க. என்னையோ கனிஷா அவர்கள் சென்னைக்கு எண்டு கார்டு போட்டு கோவாவுக்கு போயிட்டாரு. இனிமேல் ஜெயம் ரவி பார்க்கணும் கோவாவுக்கு தான் ஃபிளைட் பிடிச்சி போகணும். போவாரா போக மாட்டாரா சொல்லுங்க? ருசிகண்டா போன எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? கோவா போறேன்னா போகலாம், இங்க இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. நீ கையை கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது சோசியல் மீடியால எழுதி தொலைகிற, அவன் என் பண்ணிட்டு கோர்ட்டு ஓடி போயிடுறா, எனக்கு ஒரே பஞ்சாயத்தா இருக்கு, நீ கொஞ்ச நாளைக்கு விலகிருமா, பின்னால சந்திப்போம். ஃபர்ஸ்ட் படத்துல சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹீரோ கோமாவில் இருப்பார், செகண்ட் ஹாஃப்ல சண்டை போடுவார் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அமைதியா இருப்பா, நான் முடிச்சுட்டு வர அந்த பஞ்சாயத்தை கூட சொல்லியிருக்கலாம். அவங்களுக்குள்ள என்ன டீலிங் நடந்துச்சோ தம்பி, காதும் வச்சு பேசியிருப்பாங்க, நமக்கு என்ன தெரியும், அவங்க பேசி டீலிங் எடுத்திருப்பாங்க.
சார் அந்த போஸ்ட்ல இன்னொரு விஷயம் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க சார். என்னன்னா இங்க பெண்ணியம் வந்து ஜெயிச்சிருச்சு, ஆனா மகிழ்ச்சி தோத்து போயிடுச்சு அப்படின்னு கினிஷா சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்ல வராங்க? அதான் நானும் கேட்கிறேன், என்ன சொல்ல வர்றாங்க? பெண்ணியம்னா என்ன? வாட் ஃபெமினிசம் யூ டோல்ட்? நீ சொல்லு, நீ கேள்றா அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லு. பெண்ணியம்னா என்ன? கிராப் பண்ணிக்கிறதா? புல்லட்ல போறதா? வேற என்ன பெண்ணியம்? வாட் பெண்ணியம்? கூலிங் கிளாஸ் போடுறதா? இப்படி கூலிங் கிளாஸ் வச்சிடுறது, இதுதான் பெண்ணியம். ஃபெமினிஸ்ட் ஆம்பளை சட்டையை மாட்டிக்கிறது, பட்டன் போட்டு ஜீன்ஸ், இந்த டபுள் சைடு பாக்கெட் வச்சு சட்டை பார்த்துருக்கீங்களா? அதை அவுட் ஆஃப் ஃபேஷன், நாங்களே போடுறது இல்லை, நம்மளே போடுறது இல்லை. அது போட்டால் பெண்ணியம். தாட்டு போட்டுக்கிறது, இங்கே இப்படி போட்டுக்கிறது, இந்த இடத்துல போடுறது, சிகரெட்டு, ஸ்டைல் ஆஃப் ஸ்மோக்கிங், அது பெண்ணியம். அப்புறம் பப்புல டான்ஸ் ஆடி பாட்டம் டக்கர் அடிச்சிடாதீங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னா 69 மில்லி கேஸோட குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும். 7 ஒரே இடத்துல அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கப்பா மருத்துவர்கள்லாம். இதே மருத்துவர்கள் போய் கேட்டா இப்படி குடிச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க. இப்படி கொஞ்சமா இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கணுமா. இவங்க என்ன செய்யறாங்க? பெண்ணியை நான் பார்த்தா அன்னைக்கு நுர வருது பேரு, அது மூடி எகிரிச்சுன்னா மூஞ்சி மூரெல்லாம் எகிரிடும், பேரு மூடி. அது ஒரு மூட விட்டு அழிச்சு எகிரிச்சுன்னு வச்சுக்க, அதை திறக்குது போற பொண்ணு பல்லால கடிச்சு திறந்துட்டு அடிச்சுட்டு அப்படின்னு கார் மேல வைக்குது, சிங்கிள் ஸ்ட்ரோக்ல அடிக்குது. சரி, நான் 2 வாட்டி போட்டு பார்த்தேன். ஏயா இல்ல வெட்டி போடலாம், வெட்டவே இல்லை இந்த வீடியோ. ஏன்னா பக்கத்துல இருக்க எதையும் வெட்டாம இருக்கு. வெட்டி போடுறதுன்னா நீங்க என்ன ஒரு ஷாட்டு தான் நீ வெட்டி போட முடியும். ஒரு ஆல்சோ எடிட்டர் தானே நீங்க எல்லாம். சுத்தி இருக்க சுச்சுவேஷன் வெட்டணும்ல, அதனால ப்ரொஃபஷனல் எடிட்டர் தான் வெட்ட தெரியும். வெட்டி எல்லாம் போடல. இது பேர் ஃபெமினிசமா? இது எல்லாம் ஃபெமினிசம். எது ஃபெமினிசம்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு வந்து திரௌபதி முர்மு தான் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருக்கிறார் அல்லவா, அவங்க தான் ஃபெமினிஸ்ட். இன்னைக்கு வந்து மறைந்த அன்னை தெரேசா இருக்காங்கல்ல, பெற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாய், பெறாதோல் உலகத்துக்கே அன்னையானால் மதர் தெரேசா ஒரு ஃபெமினிஸ்ட் தான். இப்படியே சொல்லுங்க. இந்திரா காந்தி ஒரு ஃபெமினிஸ்ட் தான். கமலா ஹாரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஃபெமினிஸ்ட். சுனிதா வில்லியம்ஸ் ஃபெமினிஸ்ட். கல்பனா சால்வா ஒரு ஃபெமினிஸ்ட். சொல்லுங்க தம்பி, ஒரு 100 ஃபெமினிஸ்ட் பேர் சொல்லுங்க. வேலுநாச்சியார் ஒரு ஃபெமினிஸ்ட். ஒரு சித்ரா பாட்டு பாடுறாங்களா, அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட். சாணகியம்மா ஒரு ஃபெமினிஸ்ட். தன் துறையில் வளர்ந்து மேலே போய் தான் யார் என்று கோல வச்சுறாங்கல்ல, அவங்க தட் இஸ் ஃபெமினிஸ்ட். இதுதான் ஃபெமினிஸ்டுக்கான டெஃபினேஷன். ஒரு ஆண் அப்படின்னா கல்யாணம் பண்ணி புள்ள பெற்ற எல்லாரும் ஆண் கிடையாது. உன்னை நம்பி வந்து ஒரு பொண்டாட்டிக்கு 3 வேளை சோறு போட்டு உடுத்த உடையை கொடுத்து உன்னை நீயா பெத்துக்கிட்ட பிள்ளைக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுத்து அவனை கல்வி கொடுத்து இதுதான்டா உலகம்னு காமிக்கிறான்ல, அவன் தான் ஒரு முழு ஆண். என்னுடைய கணிப்புல நான் பெரிய 1000 வேலை செஞ்சுட்டேன், 10,000 இது பண்ணிட்டேங்கிறது, பாட்டு போட்டேங்கிறதுலாம் ஆணுக்கு கால அழகு இல்லை. அது ஒரு ஃபீல்டு. நீங்க உங்க துறையில ஜெயிச்சிருக்கிறது தம்பி, அது என்னோட ஃபீல்டு. வக்கீல் தொழில நான் ஜெயிக்கிறேன்னா அது என்னோட ஃபீல்டு. ஒரு குடும்பமா நான் ஜெயிக்கிறேன் பத்தி, அதுதான் ஒரு ஆணுக்கான அழகு. என்னை நம்பி வந்தவளை கை விடாது, சோறு போட்டு நான் படிக்க வச்சு பிள்ளைகளை படிக்க வச்சு உலகத்துக்கு இதாண்டா உலகம், இதாண்டா நல்லது, இதாண்டா கெட்டது, இப்படி போன்னு உருவாக்கி விடுறன்னு ஒரு சொசைட்டிய, அதுதான் ஒரு ஆண் நான் நினைக்கிறேன். ஆண்மைத்தனம்னா இதுக்கு டெஃபினேஷன் நான் இதுதான் நினைக்கிறேன். புள்ள பிறந்தா எல்லாருக்கும் தான் புள்ள. பன்னிக்குட்டி தான் 10 புள்ள பேக்குது, பண்ணி தான் 10 புள்ள பேக்குது இல்ல, சாமர்த்தியம் தான். நாய் தான் குட்டி போடு, தெருநாய் போல விடுறவங்க வந்து ஆண் கிடையாது தம்பி. கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ, இதுதான் குடும்பம், இதுதான் வாச்சிருக்கு நமக்கு. இயற்கை இதுதான் வாச்சிருக்கு, வேற மாத்திக்க முடியாது இல்ல. வாழ்க்கையை அழிச்சிட்டுல மாத்த முடியாது. ஒரு லைஃப் தான் தம்பி. தவறுகள் இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. யார்கிட்ட தவறு இல்ல? என்கிட்ட தவறு இருக்கு, உங்கள்கிட்ட தவறு இருக்கு, அந்த அண்ணாட்ட எல்லார்ட்டையும் தவறு இருக்கு. முடிஞ்ச அளவு தவறை சரி செஞ்சு வாழ்ந்துக்கலாம். ஆனா ஓப்ளஸா நம்ம இறங்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஜெயம் ரவி வந்து நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு விஜய் படம் நடிக்க போயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த இடமே ஒரு வேக உருவாகுது. அதை நிரப்ப வேண்டியவர்கள் இவர்கள்லாம். இவர் நிரப்ப வேண்டியவர், தனுஷ் நிரப்ப வேண்டியவர் தான். எல்லாமே தனி மனித வாழ்க்கையில போய் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க தம்பி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதெல்லாம் தனி மனித வாழ்க்கையில சக்சஸ். லதாவை கல்யாணம் பண்றது முடி எப்படி இருந்தாரோ தலைவர், அவர் பயங்கரமான ஆள் தான் ரஜினிகாந்த் ஐயா. ஆனா கல்யாணம் பண்ண பிறகு லதா ரஜினிகாந்தோட வாழ்ந்துட்டார். கமலஹாசன் ரஜினிகாந்தோட பல மடங்கு திறமைசாலி. இன்னைக்கு எம்பியா இருக்காருன்னு வச்சுங்க. ஆனா அவரோட உயரம் இது அல்ல தம்பி. அவர் எங்கேயோ போயிருந்துருக்கணும். தனி மனித வாழ்க்கை ஃபெயிலியர். 2 கல்யாணம், அப்புறம் லிவிங் டு ஸ்டைலு, மொராலிட்டியை கற்பிச்சிங்கன்னா ஜெயிக்க முடியாது. எவ்வளவு நீங்க சக்சஸ்ஃபுல்லான மனுஷனா இருந்தாலும் சரி தம்பி, எதிர்மறை எண்ணங்களை நமக்குள்ள விதைக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் இருக்காருல்ல, முன்னாள் முதல்வர் தம்பி எம்ஜிஆர், அப்படி சொன்னா தெரியும். அவர் படத்துல பூரா ஹீரோயினை பூரா காப்பாத்துவாரு. நம்பியார் வந்து ரேப் பண்ணிட்டு இருப்பாரு, இவர் போய் காப்பாத்துவார். இதுதானே படம் பார்த்தோம். ஆனா நம்பியார் கடைசி வரையும் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர், கட்டின பொண்டத்தோடு வாழ்ந்தவர், தண்ணி அடிக்க மாட்டாரு, ஐயப்ப கோயில் பக்தர், காலமெல்லாம் மாலை போட்டிருந்தாரு. நம்பியாரோட இன்டர்வியூல தான் நான் பார்த்தேன். நிறைய பேசுறது தொகுத்து தான் நான் பேசுறேன். எனக்குன்னு என்ன இருக்கு,
தொகுத்ததை அவர் சொல்லியிருந்தாரு, பக்தி வேணுமோ இல்லையோ பட் டிசிப்ளின் வேணும் அப்படின்னாரு. பக்தி முக்கியமானு கேட்டாங்க ஒண்ணு மாதிரி ஒரு ஆந்திர தம்பி ஆர்மியா, அது முக்கியமா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் டிசிப்ளின் முக்கியம்னாரு. நம்பியார் அப்படியே தான் வாழ்ந்தார். இப்போ சினிமா நடிகர்கள்ல நீங்க சிவகுமார் விட்டா உதாரணம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. 84 வயசுங்கிறாங்க அவருக்கு, அப்படியே தெரியலையே. என் டேட்டா பர்த் 84 தான், 84 வயசு ஆகிட்டவருக்கு. அப்ப எவ்வளவு டிசிப்ளினா இருக்கணும், அதுக்கு அந்த அந்த கட்டி காக்கணும். பிள்ளைய கேள்வியாவை லவ் பண்ண உள்ள சிவகுமாருக்கு ஏத்துக்க முடியாம ஒரு மனநிலை. தம்பி சூர்யா அது பாபே பொண்ணுப்பா, அது அப்பா நம்ம குடும்பத்துக்கு ஆவாது பாட்டு இருப்பாரு, கரெக்டா? ஆனாலும் பிள்ளை வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணணும்ல. சரிம்மா கல்யாணம் பண்ணிட்டியா? ஜோதிகா கூடவே இருந்தாரு சிவகுமார் தெரியுமா? எந்த பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு ஜோதிகா போனாலும் கூடவே சிவகுமார் போவார், எஸ்கார்டு. ஏன்னா இவர் படம் அடிக்க போயிடுவாரு. யாரு? சூர்யா போயிடுவா படம் அடிக்க. ஒருவேளை பாம்பே பொண்ணு வெளில போய் ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு வந்துட்டான்னா நம்ம குடும்பத்துக்கு தவறாயிடும். போனா ஒரு மது கலாச்சாரம் இருக்கு தம்பி, சிம்பிளா சொல்றேன். அதெல்லாம் தான் இப்ப இது, அது மது கலாச்சாரம்னா நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. போனா மது கலாச்சாரம் இருக்கும், ஏதோ ஒன்று குச்சிட்டு ஏதோ நாய் தேவையில்லாத நம்ம மருமகளை கெட்ட பேர் ஆயிடுன்னு சொல்லி வெளியில சிவகுமாரோட போக்குள்ள எல்லாம் புடவை கட்டி அழிச்சிட்டு போனாரு. புடவை கட்டி வா, அவரே தான் அழிச்சிட்டு போவாரு. அழிச்சிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி திரும்பி வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்துருவாரு. பார்த்து சேர்ந்தம்மா இதோட சுதந்திரம் பெருசா பாதிக்குது. படாத சூரியன் பாம்பே ஓடி பாம்பே போயிட்டு அவர் என்ன செஞ்சுட்டாரு, என் கண்ணு முன்னாடி அம்மா குடும்பத்து மானத்தை வாங்கிட்டாரு. பாம்பே போய்க்கும், அங்க அவங்க சொந்த ஊர் அதுதான், நக்மாவோட தங்கச்சி, அங்க போய்க்கும். என் கண்ணு முன்னாடி என் குடும்பத்து மானத்தை வாங்கி அவங்க தம்பி கார்த்திக்கு சொந்த அத்தை பொண்ணை கட்டி வச்சுட்டாரு. சூர்யாவோட தங்கச்சி சாதாரணமா காலேஜ் போயிருக்கு. இன்னும் சூர்யாவோட தங்கச்சிங்கிறது யாருக்கு தெரியாது. அதை வளர்ப்ப சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் சொல்ல முடியுது, வேற யாரும் சொல்ல முடியல. அதேதான் ஜெயமுறை வாழ்க்கையிலே நடந்தது. ஜெயமுறையும் நல்ல பிள்ளைதான், கனிஷா உள்ள வருது. பொண்டாட்டி ஆர்த்திக்கு இவருக்கும் கான்ட்ரவர்சி. ஆர்த்தியோட நடவடிக்கை மற்றும் போக்குவரத்து அது போத கலாச்சாரத்தில் இருக்குன்னு இவரே தான் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. இன்னொரு வாழ்க்கையை தேடி அமைஞ்சு போறாரு. அது அமைக்கிற விதம் தெரியல, அதை கரெக்டா அமைக்கணும். டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு 6 மாசம் கேப் விட்டு கரெக்டா ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிக்கணும். இவங்க யாருமே அதை மெயின்டைன் பண்றது இல்லையே. ஆனா இங்க கெனிஷா என்ன சொல்றேன், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையும் பல பிரச்சனைகள் சந்திச்சிருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருக்கமா அபியூஸ் நடந்திருக்கு. முக்கியமா என்னோட ஹஸ்பண்ட் சரியில்லை. இப்போ நட்பின் ரீதியாக நான் ரவிமோகன் அவர்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கேன். அது மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏமா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை தான் நட்பா கிடைக்கணுமா? உங்க பொம்பளை பிள்ளை நட்பா கிடைக்காதா? ஆம்பளை பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளை தான் நட்பா கிடைக்கணுமா? நட்பை தேடி அலையிறது ஒரு நட்பு அமைய மாட்டேதுப்பா. அவங்களுக்கு எப்படிதான் அமைதோ, அவங்க ஃபீல்டு அப்படி இருக்கு, போறாங்க வர்றாங்க. இடையில ஆர்த்தி ரவிக்கும் சரி, ரவிமோகன் விஷயம் சரி, முக்கியமா கெனிஷா விஷயம் சரி, இடைப்பட்ட காலத்துல பேசாம இருந்துச்சு. அப்ப திடீர்னு இப்போ ஏன் பூம் ஆயிடுச்சு? எதில் பேசலாம்? இடையில மாதம்பட்டி மாட்டிக்கிட்டாரு. புது பேஷண்ட் மாதம்பட்டி அட்மிட் பண்ணு, பழைய பேஷண்ட் ரவிமோகனை டிஸ்சார்ஜ் பண்ணு, புது பேஷண்ட் ஜாய் கிரிஸ்ல அட்மிட் பண்ணு, கெனிஷாவை டிஸ்சார்ஜ் பண்ணு, சுருதியை அட்மிட் பண்ணு, ஆர்த்தியை டிஸ்சார்ஜ் பண்ணு, எல்லாம் பேரெல்லாம் ஒத்து வருது. எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ புடிச்சிட்டாங்க. வந்துகிட்டே இருக்காங்க, பேஷண்ட்ஸ் இருந்துட்டே இருக்காங்க. அதுக்கு இடையில கேபிஐ பாலாவை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. கேபிஐ பாலா தப்பிச்சதே மாதம்பட்டி வந்துட்டு தான் தப்பிச்சாப்புல. அடப்போய ஏதோ ஆம்புலன்ஸ் வாங்கி குழப்படி. அந்த பையன் நல்லது செஞ்சானா, நான் நல்லது செஞ்சான்னு தான் பேசியிருக்கேன். ஒருத்தன் எவனை செய்ய வர்றான் சொசைட்டிக்கு, அவனை போய் காரி துப்புனா எவன் வருவான்? அன்னைக்குதான் அழகா பார்த்தேன் ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். சொசைட்டிக்கு கரண் தெரியுமா? கரண் நடிகர், நல்ல நடிகர். அவரு சொன்னாரு, சொசைட்டில சமூக ஆர்வலர்களே கார்னர் பண்றாங்க. எல்லாரும் கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க சொசைட்டிக்கு நல்லது பண்ண. அவங்கள கார்னர் பண்ண அவங்களும் போயிட்டாங்க. யாருதான் சுத்தம் பண்றதுன்னு நம்ம உட்காந்து பேசுறோம். வேத்தாவடி இது என்ன தொழிலா உட்காந்து பேசிட்டு இருக்கணும்னு? ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் சொல்லணும், சொசைட்டி ரிஃபார்ம் ஆகணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. ஆனா அவங்கள கார்னர் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு என்ன வேலை? மூடிட்டு போகணும்னு எல்லாம் மூடிட்டு போயிட்டா என்ன ஆகும்? ஏங்க யூடியூப் வந்த பிறகுதாங்க சொசைட்டியில் நடக்கிற அக்கிரமங்கள், அட்ராசிட்டிஸ் எல்லாம் வெளில வர ஆரம்பிச்சுது. எங்கனே ஒருத்த போட்டு பேசிடுறான்ல, தலைப்பு அடிச்சு ஊதி அடிச்சு வெளியே மேட்ரு வெளியே வந்துருக்கு. அது கரண் சொல்லியிருந்தாரு. அப்ப கேபிஐ பாலா வர எல்லாரும் சொன்னப்ப நான் தான் சொன்னேன், கொஞ்சம் பேர் தான் சரி அவன் கை காசை போட்டு பண்ணான், அவனை அரசியல்வாதி மாதிரி ஓட்டு போட்டு உன்னை ஏமாத்தி விட்டானா? நீ ஓட்டு போட்டியான்னு அவனுக்கு இல்லை இல்லை. அப்புறம் என்ன, அவனுக்கு முடிஞ்சதே சரி ரைட்டு 4 இட்லி வாங்கி கொடுத்து ஒருத்த போட்டா பிடிச்சிக்கிறான்னு ஒருத்த பேஸ்புக்ல போட்டான். ஒருத்தர் குடும்பத்தோட பிச்சை எடுத்துட்டு இருக்கான் தம்பி. அவனுக்கு ஒருத்தன் சாப்பாடு மளிகை ஜாமான் பொருள் கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிற திரும்புங்க அப்படின்றான். நோ யூ போட்டோ டூ, இந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு உள்ள போறானா. இதுக்கு உடனே ஃபயர் விடுறாங்க. டேய் சொத்துக்கே இல்லை கொடுக்குறான் ஒருத்தன், போட்டோ எடுத்துட்டு போறானே, என்ன கட்டு போச்சு. கேபி பாலை கொடுக்குறாரா, அதை போட்டோ போட்டுக்கிறாரா, ரைட்டு. அப்போதானே இன்ட்ரெஸ்டா வருவீங்க. ஒரு 4 இட்லி உனக்கு கொடுக்குறேன், ஒரு போட்டோ எடுத்துட்டா என்ன தப்பு? அதை பார்த்து அவர் வருவார்ல, ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, 10 பேர் லைக்காவது பண்றான்,
சரி 4 இட்லி வாங்கி கொடுப்போம்னு கொடுப்பில்ல. ஹெல்ப் பண்றது சொன்னாதானே தம்பி 4 பேருக்கு தெரியுங்க. எதுக்கு அறக்கட்டளை வச்சிருக்கோம்? இப்போ நான் கூட அறக்கட்டளை வச்சிருக்கேன். தனி மனிதனா எவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்றோம். அதான் கேபி பாலாவும் செஞ்சது. பட் அதுக்குள்ள பெரிய குழப்பம்லாம் வந்துருச்சு. அன்புமணி என்ன வரையும் பாராட்டினாரு. சரி அதோட அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அதுக்கடையில் தான் இவர் வந்துட்டாரு மாதம்பட்டி ஜாகிரிஸ்லா போட்டு அணத்துனதுல இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ மாதம்பட்டி மேட்டர் முடிஞ்சு போச்சு. அவர் அந்த குழந்தை டிஎன்ஏல இருந்து தான் நான் அந்த குழந்தைய ஏற்றுக்கொள்கிறேன்ட்டாரு. அவர் சொன்னது அப்பயும் சொன்னது அதுதான். நான் இப்பயும் சொல்றேன், அப்பயும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன். ஜாய் கிருஷ்ணாவுக்கு பிறந்த குழந்தை மாதம்பட்டியோட குழந்தையாக இருந்தால் அவருடைய சுய சம்பாத்திய சொத்தில் அந்த குழந்தைக்கு பங்கு உண்டு. ரைட்டா? அது எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த குழந்தை சட்ட வாரிசு மாதம்பட்டி. ஆனா ஜாய் கிருஷ்ணா லீகலைஸ் கிடையாது. அதுதான் கெனிஷாவும் சொல்றேன். 2வது ஓட்டுறது 3வது ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் கிடையாது. அது பிறந்த குழந்தை தெருவா துணிச்சு ஜாய் கிருஷ்ணா. பாத்தீங்களா? கண்டா வர சொல்லுங்க, மாதம்பட்டியை கண்டோட கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த ஊரை ஏலத்துல விட்டுட்டு கிடைச்சா ரங்கராஜ விட்டாங்க, மாதம்பட்டி ஏல விட்டாங்க. அந்த ஊரோட டேய் எங்க ஊர் பேரை யாராவது ஆசைப்படுறீங்க எல்லாரும் கமெண்ட் ஒருத்தங்க யாரா எங்க ஊர் பேரை சொல்றீங்கன்னு கரெக்டா அங்க போயிடுச்சா. அதுவும் பல சட்ட போராட்டங்கள் நடத்தி ஒரு வழியா முடிஞ்சு அவங்க காமாயிட்டாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவர் ஷோக்கெல்லாம் போயிட்டாரு, போக்குவரத்து கோமாளிக்கு போயிட்டாரு. இப்ப இவங்க ஒருத்தர் இருந்தாங்களப்பா ரவிமோகன், எங்கப்பா அவங்க என்னப்பா பண்றோம்னு தொக்கா வந்து சிக்கியா. ஆக்சுவலா இப்ப கண்டென்ட்டே இவங்க சைடே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து தாவேகா தலைவர் ஆனது விஜய் ஆனது அவருடைய அரசியல் பார்வை மற்றும் அதை தொடர்ந்த பார்வை. எங்க கிரைமே பார்க்க ஆள் இல்லைங்க. கிரைம் இருக்குல்ல தம்பி, நம்ம சேனல் கிரைமுக்காக உள்ளது. அதே பார்க்க ஆள் இல்லையே. 4000 பேர் 3000 பேர் ஒரு கிரைம் போட்டா 1,00,000 பேர் பார்ப்பாங்க. என் கிரைம் 4000 பேர் 5000 பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்கள்கிட்ட. ஃபுல்லாக விஜயை தான் பார்க்குறாங்க. ஃபுல் நேரம் கண்டென்ட் விஜய் 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 விஜய். என்ன நடக்குது? ஏரியா பத்தி பேசி போடுறோம், ஒரு பேருக்குள்ள பார்க்கல. அதெல்லாம் தேவையில்லை. விஜய் பத்தி பேசு பார்க்குறோம். ஏன்னா என்ன செய்ய போறாருங்கிறதுல ஓடிட்டு இருக்கு. உன் பக்கமே யார் டைவர்ட் ஆள்? நீ பாட்டு ஏரோப்ளேன் பிடிச்சி போக வேண்டியதுதானே. கோவா பார்க்க கோவா டையூட் அமௌண்ட்டு கிளம்பி போக வேண்டியதுதானே. ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்த போஸ்டர் போட்டு பிடிச்சிட்டாங்க. ஆக புறா ஜெயமுரவி என்ன பண்றான்னு சொல்லி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. தொடர்ந்து என்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்ப்போம், பேசுவோம். நன்றி. நன்றி சார்.